ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 28th டே ஆஃப் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எலஃபண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலஃபண்ட் டிசைன் தான் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் டே, ஐ திங்க் நெக்ஸ்ட் டே என்ன பார்க்குவோன்னு எனக்கே தெரியல, ஏன்னா எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. எலஃபண்ட் வந்து இப்போது ஒரு பல்லாக்கு டிசைன் எலஃபண்ட் மாதிரி. ஸோ இந்த எலஃபண்ட் வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருந்த எலஃபண்ட்ஸை விட லைட்டாக கொஞ்சம் ஒரு வித்தியாசம் வரும். ஓகேவா? நான் அதை சொல்கிறேன். நம்ம போன வாட்டி மாதிரியே தந்தம், அந்த முகம், அதெல்லாம் அழகாக வரைஞ்சிட்டு, ஏன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த 2 எலஃபண்ட்ஸ்க்கும் இதுக்கும் ரொம்பவே மாடல்ஸ் வித்தியாசமாக வந்திருக்கும். அது சும்மா வரைஞ்ச மாதிரி இருக்கும், இதுதான் பர்ஃபெக்டாக வரையிறது. ஓகேவா? இன்னும் பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, பட் நம்ம பொறுமையாக தானே கற்றுக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தானே வர முடியும். ஸோ அதனால தான் நான் போன வித்தியாசம் சொன்னல, ஒரு வித்தியாசம் வருதுன்னு. இதில் வந்து நம்ம முன்னாடி பார்த்த டிசைன்ஸில் வந்து பேக் லெக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்திருக்க மாதிரி இருக்கும். இது பேக் லெக் வந்து பேக்கில் லைட்டாக தெரிகிற மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு டிசைன்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணுறோம் இந்த இதில். ஓகேவா? நம்ம போன வாட்டி எந்த ஒரு டிசைன்ஸும் இல்லை, அப்படியே வெறும்னே தான் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம எலஃபண்ட்ஸ் கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துக்குறோம். அந்த காலில், தும்பிக்கையில், மண்டை, காது பகுதியிலலாம் ஒரு டிசைன்ஸ். ஓகேவா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு டிசைன்ஸ், ஆனால் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இந்த பல்லாக்கு டிசைன்ஸ் மேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப பேசிக் லெவல் பல்லாக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கே முதல்ல ஆரம்பிக்கும் போது பல்லாக்கு சொல்லி கொடுப்போன்ற ஒரு மைண்ட் இல்லை, ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு மைண்ட் இருந்துச்சு. சரி, இதோட அதுவும் இன்க்ளூட் பண்ணிப்போம், ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஓகேவா? உங்களால் பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுறது, ஹம்ப் ட்ரா பண்ணுறது தானே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப பேசிக் லெவல் தான். எப்படி பல்லாக்கு வரையணும்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் நான் வரைஞ்ச பல்லாக்கு. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஐடியாவில் கூட வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து நான் என்னென்ன இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன்னா, சைட் பார்த்த ஃபேஸ், இப்போயே பல்லாக்கில் ஒரு கேர்ள் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யானை பல்லாக்கு உட்காந்துருக்க மாதிரி, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேஸ் போர்ட்ரைல் வரைய போகிறோம். ஓகேவா? இது நீங்கள் முதல்ல நல்லா தெளிவாக அழகாக கற்றுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து வர செக்ஷன்ஸில் இன்னும் நிறையாவே பார்க்கலாம். நான் சும்மா இதோட அவுட்லைட் கொடுத்துட்டேன், நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட வரைஞ்சி அனுப்பலாம். ஓகே கேர்ள்ஸ், பாய்.